ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். ஏப்ரல் 27, 2024 சனிக்கிழமையோடு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகள், சங்கடங்கள் நீங்க விநாயக பெருமானை நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எந்த ஒரு பொருளை விநாயக பெருமானுக்கு படைத்து எந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபட வேண்டும், அது குறித்த ஆன்மீக தகவலை தான் மிக தெளிவாக இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துடுங்க. அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ள படலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் பால அறிஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில நாம முன்னேறணும் அப்படின்னு எவ்வளவுதான் நாம கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கூட விதியோட பயனால தடைகள் அப்படின்றது வந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்குது. பல முறை முயற்சி செஞ்சு ஒரு முறையாவது வெற்றி அடைந்தால்தான் முயற்சி செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வமே பல பேருக்கும் வந்துட்டு வரும். சில பேர் பல முறை முயற்சி செய்தும் தோற்று போவாங்க. அப்படி தோற்று போனா மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வந்துட்டு வராது. உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு தடையா பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கா? அப்படி இருந்தது அப்படின்னா நாளைய தினம் விநாயக பெருமானை மறக்காம இங்க சொல்லப்பட்ட இந்த முறைப்படி வழிபாடு செய்து பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், சங்கடங்கள், பிரச்சனைகள் அனைத்துமே விலகி வெற்றி மட்டும் உங்களுடைய வசமாக வந்துட்டு இருக்கும். நாளைய தினம் அதிகாலை வேளையிலேயே எழுந்து சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு விநாயக பெருமானை நினைத்து நீங்க விரதத்தை தொடங்குங்க. வழக்கம் போல சொல்றதாங்க, விரதம் இருக்கிறது அப்படின்றது அவரவருடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது. உடல்நிலை சரியில்லாம இருக்கிறவங்க, சாப்பிடாம இருந்தா வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வயிறு நிரம்ப சாப்பிட்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க. அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய விநாயகருடைய திருவுருவ படத்துக்கு அருகம்புல் வச்சிடுங்க. நாளை மாலை 6 மணி அளவுல இந்த பூஜையை உங்க வீட்டுல செய்யணும். நாளைய தினம் பாத்தீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பான நாள். சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. பொதுவாகவே சனிக்கிழமையில் வரக்கூடிய விசேஷங்களுக்கு அதிதீத சக்தி இருக்கிறதா சொல்லப்படுது. சனி பிரதோஷம் எந்த அளவுக்கு சக்தியானதோ அந்த அளவுக்கு இந்த சனிக்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியும் மிகவும் சக்தியானது. சனியோட தோஷத்திலிருந்து விலகணும்னா நாம 3 கடவுள்களை வழிபாடு செய்யணும். அதுல விநாயகர் ஒருத்தர், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர், இன்னொரு தெய்வம் பாத்தீங்கன்னா காளி, பத்ரகாளி. இந்த சனிக்கிழமையில ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யறதும் மிக மிக சிறப்பு. அதனால் நாளைய தினம் நமக்கு ரெண்டுமே சேர்ந்து வருது. சங்கடகர சதுர்த்தியும் வருது, சனிக்கிழமையும் வருது. அது கூடவே பாத்தீங்கன்னா இந்த குரோதி தமிழ் வருடத்தோட முதல் சங்கடகர சதுர்த்தியும் நாளைய தினம் தான். அதனால இந்த நாள் மிகவும் சிறப்பான நாள். யாருமே இந்த நாளை தவற விடாதீங்க. உங்க வீட்டு பூஜை அறையிலேயே இந்த பூஜை செய்யலாம். கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க நாளைய தினம் கோவில்ல போய் விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு விளக்கு நீங்க நாளைய தினம் மாலை 6 மணிக்கு ஏற்றி வச்சிடுங்க. அடுத்ததா ஒரு சுத்தமான எச்சில் படாத பாத்திரம் எடுத்துக்கிறங்க. அதுல 1 டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணீர், நல்ல தண்ணீர் அந்த பாத்திரத்துல ஊத்திடுங்க. அந்த தண்ணீர்ல கொஞ்சமா அருகம்புல் போட்டு பூஜை அறையில வச்சிடுங்க. விநாயகருக்கு உங்களால முடிஞ்ச நைவேத்தியம் செய்து வைங்க. கொழுக்கட்டை செய்து வைக்கிறது அப்படின்றது சிறப்பான பலனை தரும். முடியாதவங்க 2 வாழைப்பழம் வைத்தாலும் சரிதான். அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்துல சுத்தமான மஞ்சள் எடுத்துக்கிறங்க. அந்த மஞ்சளை எடுத்து நீங்க தயார் செய்து வச்சிருக்கக்கூடிய அருகம்புல் தண்ணீர்ல நீங்க போடணும். ஒவ்வொரு சிட்டிகை மஞ்சளா எடுத்து போடுங்க. ஒவ்வொரு முறை மஞ்சளை எடுத்து அந்த அருகம்புல் தண்ணீர்ல போடுறப்பையும் ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். குங்கும அர்ச்சனை செய்வோம்ல, அந்த மாதிரி தாங்க இது மஞ்சளால அர்ச்சனை பண்றது. அருகம்புல் தண்ணீர்ல நாம இந்த மஞ்சளை போடணுங்க. இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லிட்டு நீங்க உங்க பூஜையை தீபதூப ஆராதனையெல்லாம் காமித்து நீங்க நிறைவு பண்ணிக்கலாம். விரதம் இருக்கக்கூடியவங்க நீங்க செய்த அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு உங்க விரதத்தை நிறைவு பண்ணிக்கிறங்க. அந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய அருகம்புல் மஞ்சள் சேர்த்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும்.
நாளை மாலை வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி கொடுத்து விநாயக பெருமான 3 முறை வந்து வலம் வந்து 3 முறை தோப்பு கரணம் வந்து போட்டுட்டு விநாயக பெருமானுக்கு ஒரு சிதறு தேங்காய் வந்து உடைச்சிடுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அந்த தேங்காய் சுக்குநூறா உடைவது மாதிரி தூள் தூளா சுக்குநூறா வந்து உடையணும் அப்படின்னு விநாயக பெருமானுக்கிட்ட மனதார பிரார்த்தனையும் வந்து வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறமா வீடு திரும்பினதுக்கு அப்புறம் நீங்க வழக்கம் போல உங்களுடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். மறுநாள் காலை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை அன்னைக்கு நீங்க எழுந்துட்டு பூஜை அறையில தண்ணீர் வந்து வச்சிருக்கீங்கல்ல, அந்த தண்ணீரை கொஞ்சமா வந்து எடுத்து நீங்க குளிக்கிற தண்ணீரோட சேர்ந்து கலந்து குளிச்சு முடிச்சிடுங்க. குளிச்சுட்டு வந்து மீதம் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் தண்ணீரை எடுத்து உங்க வீடு முழுவதுமே நல்ல மூளை முடுக்குகள் அனைத்திலையுமே வந்து தெளிச்சு விட்டுடுங்க. இந்த மஞ்சள் தண்ணீரை வீடு முழுவதுமே வந்து தெளிச்சிட்டிங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய காரிய தடை வந்துட்டு அனைத்துமே வந்துட்டு விலகும். இனிமேல் நீங்க மேற்கொள்ளக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே வந்து கிடைக்கும். நீங்க இப்போ தொழில் செய்யறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடையிலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் கூட இந்த மஞ்சள் தண்ணீரை வந்து தெளித்து விடுங்க. அப்படி தெளிக்கிற பட்சத்துல அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே வந்துட்டு விலகி நேர்மறை ஆற்றல் வந்து பெருகும். விநாயக பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும். உங்க குடும்பத்தாருக்கும் வந்து கிடைக்கும். மிக மிக எளிமையான ஆன்மீகம் சார்ந்த பரிகார வழிபாட்டு முறைதாங்க. நாளைய தினம் மிகவும் சிறப்பான நாள். அதனால இதை வந்து கண்டிப்பா வந்து செய்து பாருங்க. நிச்சயம் நல்லது மட்டுமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.